Experts கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க just ₹1 per minute. Visit angloenglish.com. Merry Christmas and a Happy New Year. The Chennai Cells, let the celebrations begin. நைட் ஷோலாம் நான் போனதே இல்ல. தூக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்றது? தூங்கிடு. அப்ப எதுக்கு நைட் ஷோக்கு வரணும்? கண்டிப்பா இந்த மரகத பச்சைக்கு பெருமாள் வந்து இவ்வளோ ஆசைப்பட்டிருக்காருனாக்க நானும் நிச்சயமா ஒரு கிரீடம் கொண்டு வந்து சாத்துவேன். ஒரு 7-8 வருஷமாக வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் நான் போனாக்க எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் சரி, எங்கே உபன்யாசம் பண்ணாலும் சரி, எல்லாமே வந்து பெருமாளுடைய கிரீடத்தையே முன்னிட்டு ஸோ பேமெண்ட் வாங்குறது கூட எப்படி வாங்கிக்குவேனாக்கில் தங்கமாக எனக்கு கொடுத்துருங்க, எனக்கு கண்டிப்பாக பெருமாளுக்கு தங்கம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தங்கமாக தான் வாங்கிட்டு இருந்தேன். சும்மா விளையாட்டு வாக்கில் ஆரம்பித்தது அது கோடிக்கணக்கில் போயிடுச்சு. உலகத்திலே வேறு எந்த கிரீடமும் இப்படி ஒரு யூனிக்கான ஒரு கிரீடம் கிடையாது. ஏன்னா இது வந்து எப்படின்னா ஒரே ரூபி கல், அதாவது ஒரு பெரிய பாறை மாதிரி ரூபி பாறை ஒன்று கிடைக்கும். அந்த பாறையை குடைஞ்சு கிரீடம் ஷேப்பில் கொண்டு வந்து அதுக்கு மேலே தங்கமும் வைரமும் எமரல்ஸும் வந்து பதிச்சிருக்கு. அந்த தமிழ் மேலே கொண்ட காதலால் ஆண்டாள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கும் நான் சொல்லுவேன், ஆண்டாளுடைய தமிழுக்கு இணையான தமிழ் வேறு எந்த தமிழுமே இல்லை. அதனால தான் அவள் பேர் தமிழை ஆண்டதால் அவள் பேர் ஆண்டாள் என்று சொல்லுவோம். நீங்கள் இங்கே மட்டும்தான் ஒரு தர்காவுக்கு வந்து கிறிஸ்டியன்ஸும் போவாங்க, இந்துக்களுக்கும் போவாங்க. ஒரு வேளாங்கண்ணிக்கு வந்து இந்துக்களுக்கும் போவாங்க, முஸ்லீம்ஸும் போவாங்க. அவ்வளோ ஏன் சொல்கிறீங்க? ஆண்டாள் திருக்கோயிலுக்கு நீங்கள் எப்பவும் பார்த்தீங்கன்னாக்கில் ஆண்டாளுடைய ஆடிப்பொருள் நடக்கும்போது நிறைய முஸ்லீம் பெண்கள் நிற்பாங்க. ஒரு சில நேரத்தில் தாயா, தோழியா, அம்மாவா, எந்த வகை தெய்வமா, எந்த பக்கம் எடுத்துக்கிட்டாலும் ஆண்டாள் வந்து எல்லா பக்கத்தையும் வந்து பூர்ணம் பண்ணுறவங்க மாதிரி இருப்பாங்க. ஆண்டாள் ஒருத்தையை தவிர வேறு யாரையும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. இப்போ என் கூட யார் இருக்காங்கன்னா பரதநாட்டிய கலைஞர் ஜாகிர் ஹுசைன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பெருமாளுக்காக நீங்க கொடுத்த அந்த கிரீடம் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 8 வருடங்களாக வந்து அதை நீங்க ரெடி பண்ணீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? ஸ்பெஷலான காரணம் எதுவும் இல்லைம்மா. என்னென்னா கொடுக்கணும்னு சொல்லி தோணுச்சு. ஒரு தடவை வைகுண்ட ஏகாதசி அப்போ பெருமாளை வந்து கும்பிடுறதுக்காக கோவிலுக்கு போயிருந்தேன், திருவரங்கத்துக்கு. அப்போ முரளி பட்டர் அப்படிங்கிறவர் தான் அங்கே நின்றுட்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். நான் பக்கத்தில் போக முடிஞ்சது. ரொம்ப கூட்டமாக இருந்தால் கூட அந்த மலல் வெளின்னு சொல்லுவாங்க, ஆயிரங்கால் மண்டபம், அந்த பக்கம் போக முடிஞ்சது. போயிட்டு பக்கத்தில் நின்று இருக்கும்போது அவர் இந்த கிரீடத்தை பற்றின அன்னைக்கு அவர் சாத்தியிருந்த கிரீடம் வந்து பாண்டியன் கொண்டேன்னு சொல்லி பேர். அதில் ஒரு மரகத பச்சை ஒன்று இருக்கும். அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கதை ஒன்று இருக்குது அந்த மரகத பச்சைக்கு. ஸோ அதை பற்றி என்கிட்ட டிஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், கண்டிப்பாக இந்த மரகத பச்சைக்கு பெருமாள் வந்து இவ்வளோ ஆசைப்பட்டிருக்காருனாக்கில் நானும் நிச்சயமாக ஒரு கிரீடம் கொண்டு வந்து சாத்துவேன் மரகத பச்சையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஒரு சங்கல்பமாக சொல்லிக்கிட்டேன். வேறு எதுவும் அதில் பிரார்த்தனை எதுவும் இல்லை, இப்படி நடந்தால் தான் அப்படி நடக்கும், இதை கொடுத்தா அது மாதிரி பிஸ்னஸ் டீலெல்லாம் எதுவும் கிடையாது. எனக்கும் பெருமாளுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி தோணுச்சு. அப்போது பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன், கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இது வந்து நடந்தது வந்து 2017 அப்போது 2016 வைகுண்ட ஏகாதசி. ஸோ அப்போ இருந்து ஆரம்பித்து ஒரு 7-8 வருஷமாக வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் நான் போனாக்க எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் சரி, எங்கே உபன்யாசம் பண்ணாலும் சரி, எல்லாமே வந்து பெருமாளுடைய கிரீடத்தையே முன்னிட்டு ஸோ பேமெண்ட் வாங்குறது கூட எப்படி வாங்கிக்குவேனாக்கில் தங்கமாக எனக்கு கொடுத்துருங்க, எனக்கு கண்டிப்பாக பெருமாளுக்கு தங்கம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தங்கமாக தான் வாங்கிட்டு இருந்தேன். வாங்கி சேர்த்து என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப என்னை ட்ரஸ்ட் பண்ணுற நண்பர்கள் அத்தனை பேரும் நிச்சயமாக அது செய்வோம்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஆண்டாளுக்காக ஒரு அழகர் பதக்கம் ஒன்று செஞ்சோம். அது வந்து ஏறத்தாழ ஒரு 20 சவரன் இருக்கும். 20 சவரன் நாக்கில் 10 சவரனுக்கு 80 கிராம், 20 சவரன் நாக்கில் 160 கிராமில் வந்து பண்ணி தந்தோம். ஸோ அது மாதிரி இருக்கும்போது சரி இதையும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து சும்மா விளையாட்டு வாக்கில் ஆரம்பித்தது அது கோடிக்கணக்கில் போயிடுச்சு. ஸோ அவ்வளவும் நாங்கள் செஞ்சோம். பட் அது 8 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்ததுனால எவ்வளோல ஆரம்பித்தோம், அப்போ இருந்த ரேட் என்ன, இப்போ இருக்கிற ரேட் என்னன்றது எங்களுக்கு வந்து பெரிய ஒரு கன்ஃபியூஷனாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அப்போ வந்து 22,000 ரூபாய் தான் இருந்தது ஒரு சவரன் தங்கம். இப்போ வந்து அது 60,000 ரூபாய் ஏறத்தாழ ஜிஎஸ்டியோடு சேர்த்து வந்திருக்கு. ஸோ அது வந்து கணக்கு போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால் முந்தா நேற்று கூட எல்லோரும் என்னை கேட்டுருந்தாங்க, இது எவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லும்போது என்னால் சொல்ல முடியல. அது ஏன்னா எப்பயோ ஆரம்பித்தது, எப்பயோ வந்து முடிஞ்சிருக்கு, எவ்வளோ செலவு பண்ணுன்றது இனிமேல் தான் உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்ல மாதிரி. இப்போ வரையும் கணக்கு ஒழுங்காக பார்க்கல. கண்டிப்பாக இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கணக்கு வந்து பார்க்கணும். நேற்று கோவிலில் வந்து வேல்யூவேஷன்லாம் போட்டாங்க, செக் பண்ணி வேல்யூவேஷன்லாம் போட்டு ஒரு ரெசிப்ட் ஒன்று தந்திருக்கிறாங்க. ஸோ அது பிரகாரம் பார்த்தோன்னாக்கில் ஏறத்தாழ 1 கோடி ரூபாய் தான் அவங்க போட்டாங்க.
பட் எவ்வளோன்றது இனிமேல் தான் நாங்கள் வந்து போட வேண்டியதாக இருக்கும். அதுல வந்து ரூபி கற்கள் இருக்கு, தங்கம் இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. எங்களுக்கு அதை பத்தி இன்னும் அதோடைய அமைப்புகள் பத்தி சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப ஆச்சரியமா உலகத்திலே வேற எந்த கிரீடமும் இப்படி ஒரு யூனிக்கான ஒரு கிரீடம் கிடையாது. ஏன்னா இது வந்து எப்படின்னா ஒரே ரூபி கல், அதாவது ஒரு பெரிய பாறை மாதிரி ரூபி பாறை ஒன்று கிடைக்கும். அந்த பாறையை குடைஞ்சு கிரீடம் ஷேப்பில் கொண்டு வந்து அதுக்கு மேலே தங்கமும் வைரமும் எமரல்ஸும் வந்து பதிச்சிருக்கு. ஏன்னா ரூபி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிங்கிஷ் ஒரு ப்ரௌன் கலரில் ஒன்று இருக்கும். ஸோ அது முதல்லே வந்து அந்த கலரில் இருக்கிறதுனால நாங்கள் வந்து அதில் வந்து எமரல்ஸ், அதாவது மரகதங்களையும் வைரங்களையும் பதித்தோம். அதுக்கு தங்கம் தேவைப்பட்டது. ஸோ தங்கம் எல்லாமே அதில் இருக்கும். ஏறத்தாழ 600+ வைரங்கள் அதில் இருக்குது. கரெக்டாக சொல்ல போனோம்னாக்கில் 617 வைரங்கள் அதில் இருக்குது. அதே மாதிரி மரகதங்கள் வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஒரு மரகதக்கல் மட்டும் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக முகப்பில் இருக்கும். அந்த முகப்பில் இருக்கிற மரகதக்கல் ஏறத்தாழ ஒரு 70 to 80 கேரட் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து அப்போ வாங்கினது அது. இப்போ அதுக்கு எவ்வளோ வேல்யூவேஷன்றது ஒருவேளை நம்ம விற்றா தான் அது தெரியும். அதாவது எப்போவுமே வந்து நவரத்னங்கள் வந்து வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கு தான் அந்த விலையை தெரியுமே தவிர யூ கேனாட் ஜஸ்ட் சே தட் இது இவ்வளோ தான் விலை அப்படின்னு சொல்லவே முடியாது. வைரத்துக்கு வேணால் சொல்லலாம், ஆனால் மற்ற கற்களுக்கு சொல்லவே முடியாது. அது வந்து யார் வாங்குறாங்க யார் விற்கிறாங்க இதை பொறுத்தது தான் வந்து அந்த ரேட் எல்லாம் மாறுபடும். ஸோ இப்போ இவ்வளோ ஒரு அழகான விஷயம், அதாவது நீங்கள் 8 வருஷத்துக்கிட்ட நான் வந்து பெருமாளுக்கு பண்ணுவேன்னு சொல்லி யோசிச்சு நீங்களும் சரி உங்களோட நண்பர்களும் சொல்கிறீங்க. ஒவ்வொருத்தவங்களும் பார்த்து இன்னைக்கு 1 கோடி கிட்ட மதிப்புள்ள ஒரு விஷயத்த உங்களோட பக்தி நிமித்தமாக நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாமா? இல்லை இன்னும் இதுக்கு பின்னாடி இன்னும் அவர் மேலே உங்களுக்கு கொண்ட ஒரு பக்தி வேறு என்ன காரணம்? பக்திங்கிறது மட்டும் தான் இது காரணமாக இருக்க முடியும். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து ஐ க்ரோன் வித் த டெம்பிள். அந்த கோவில் எனக்கு வந்து எப்படி அறிமுகம்னா, எங்கள் பெரியப்பா வந்து அப்துல்லான்னு சொல்லி பேர். அவர் ஹீஸ் அன் ஏத்திஸ்ட். அவங்க துணைவியார் வந்து அலமேலு மங்கா. அவங்க 2 பேரும் கலப்பு மனம் செஞ்சுருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தைங்க இல்லை. ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேர். ஸோ என்ன தான் முதல் குழந்தை நான் தான். ஸோ என்னை எடுத்து அவங்க வளர்த்துனாங்க. அப்போது எங்கள் பெரியப்பா வந்து ஏத்திஸ்டாக இருந்ததுனால எங்கள் பெரியம்மா வந்து மதம் மாறவே இல்லை. அப்படி அவங்க வந்து இந்துவாக இருந்தாங்க. அதே மதத்தில் தான் இருந்தாங்க. அவங்கள யாரும் கட்டாயப்படுத்தி மதம் மாற சொல்லவே இல்லை. அந்த காலத்திலே நான் சொல்கிறது வந்து 80 வருஷத்துக்கு முன்னாடியே. ஸோ அவங்க என்ன செய்வாங்கனாக்கா கோவிலுங்களுக்கெல்லாம் போவாங்க. கையில் பச்சை குத்திருப்பாங்க. நீளமாக ஒரு ஸ்ரீச்சூர்ணம் ஒன்று பச்சையாகவே குத்திருப்பாங்க. ஸோ அப்படி தான் நான் அவங்களோட தான் வளர்ந்தேன். அலமேலு மங்கா என்ன அப்போவே திருப்பதிக்கு பழனிக்கு எல்லா கோயிலுங்களுக்கும் கூப்பிட்டு போவாங்க. என்ன அப்படி ஸ்ரீரங்கமும் கூப்பிட்டு போவாங்க. பட் அடிக்கடி ஸ்ரீரங்கம் தான் வரும். ஸ்ரீரங்கம் வந்துட்டு போனதுனால சின்ன வயசுலேருந்தே அந்த கோவிலில் பார்த்து வளர்ந்துட்டு இருந்தோம். அந்த கோவிலினுடைய சம்பரோக்ஷணத்துக்கு முன்னாள் ஜனாதிபதி வெங்கட்ராமன் சாரும் எம்ஜிஆரும் வந்திருந்தாங்க. அப்போ கூட நான் போயிருக்கேன் சின்ன வயசில். எனக்கு இன்னுமே நல்லா ஞாபகம் இருக்குது அந்த ராஜகோபுர சம்பரோக்ஷணத்துக்கு போது. ஸோ எனக்கு அந்த கோவிலினுடைய தொடர்பு வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்கிறதுனால கண்டிப்பாக அது பண்ணணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஆண்டாள் அவளுடைய தமிழ் திருப்பாவையினுடைய தமிழாகட்டும், இல்லைன்னா நாச்சியார் திருமொழியுடைய தமிழாகட்டும், அது வந்து யாராலுமே ஈடு செய்ய முடியாத தமிழ். அது வந்து வேறு யாரும் கம்பேரும் பண்ண முடியாத அளவுக்கு பார்வையும் வீச்சையும் கொண்டவள் ஆண்டாள். அதனால் அந்த தமிழ் மேலே கொண்ட காதலால் ஆண்டாளை ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கும் நான் சொல்லுவேன், ஆண்டாளுடைய தமிழுக்கு இணையான தமிழ் வேறு எந்த தமிழுமே இல்லை. அதனால தான் அவள் பேர் தமிழை ஆண்டதால் அவள் பேர் ஆண்டாள் என்று சொல்வோம். ஸோ அது மாதிரி எல்லாம் உபன்யாசமெல்லாம் பண்ணியிருக்கேன் நிறைய ஆண்டாளுடைய பாசுரங்கள் மேலே. அப்படி பார்க்கும்போது இந்த 2 கோவிலும் ஸ்ரீவில்லிபுத்தூரும் சரி ஸ்ரீரங்கமும் என்னுடைய சிறு வயதிலிருந்தே அது பழக்கப்பட்டதுனால அப்படியே வளர்ந்துட்டேன். அதனால் அந்த கோவில் பக்தியா, இல்லை அதுக்கும் மீறியா, இல்லை நான் டான்ஸராக இருக்கிறதுனாலையா, இல்லை நான் வந்து இந்து ஒரு குடும்பத்தால் வளர்க்கப்பட்டதுனாலையா அப்படின்றதெல்லாம் எனக்கு டிஸ்டிங்விஷ்லாம் பண்ண முடியாது. ஐ லைக் பெருமாள் அண்ட் ஆண்டாள், அவ்வளோதான். த ஆன்சர் இஸ் ஸோ சிம்பிள். நைஸ். நீங்கள் ரொம்ப அழகாக சிம்பிளான ஆன்சர் கொடுத்துட்டீங்க. ஆனால் நீங்கள் இப்போ இந்த கிரீடம் கொடுத்ததுக்கப்புறம் பல விதமான வந்து உங்களை பற்றின ஒரு கமெண்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடியிலிருந்தே உங்களோட நேமை வச்சு ஒரு கமெண்ட் எப்பயுமே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு முஸ்லீமாக இருக்கீங்க, ஆனால் வந்து பரதநாட்டியம் கற்றுருக்கீங்க, அதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும்போது இப்போ இதை நீங்கள் கொடுத்த உடனே பலரும் வந்து இவர் இதற்காக இதை செய்தாரு அப்படின்னு சொல்லி வேறு விதமான கமெண்ட்ஸும் வருது. அதாவது நம்ம மக்களுக்கு எப்படி இருக்கும்னாக்கில் முதல்ல ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று வச்சுப்பாங்க. ஒரு முஸ்லீம்னா அவன் வந்து அல்லாவை மட்டும்தான் தொழணும், ஒரு இந்துனா அவன் வந்து கோவிலுக்கு மட்டும்தான் போகணும், ஒரு கிறிஸ்டியன்னா சர்ச்சுக்கு மட்டும்தான் போகணுன்றது. அந்த ஒரு எதிர்பார்ப்புகள் உடையிற அத்தனை எதிர்பார்ப்புகளும் உடையிற உலகத்திலேயே இருக்கிற ஒரே ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லி பார்த்தா தமிழ்நாடு மட்டும்தான். நீங்கள் இங்கே மட்டும்தான் ஒரு தர்காவுக்கு வந்து கிறிஸ்டியன்ஸும் போவாங்க, இந்துக்களுக்கும் போவாங்க. ஒரு வேளாங்கண்ணிக்கு வந்து இந்துக்களுக்கும் போவாங்க, முஸ்லீம்ஸும் போவாங்க.
அவ்வளோ ஏன் சொல்கிறீங்க? ஆண்டாள் திருக்கோயிலுக்கு நீங்கள் எப்பவும் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டாளுடைய ஆடிப்பூரம் நடக்கும்போது நிறைய முஸ்லீம் பெண்கள் நிற்பாங்க. அண்ட் அதே மாதிரி முஸ்லிம்ஸால வந்து நடத்தக்கூடிய கோயில்களும் நிறைய இருக்கு. அது ஒண்ணு இந்த ஊர்ல மட்டும்தான் அது நடக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இங்க மட்டும்தான் நம்ம வந்து ஏத்திஸ்ட் பேசிக்கிட்டே பெரியாரை வந்து நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக ஏத்துக்கிட்டே உங்களால சாமியும் கும்பிட முடியும். நீங்க நிறைய வீடுகளில் போனீங்கன்னா பெரியார் படமும் இருக்கும், அதுக்கும் பொட்டு வச்சு சந்தனம் வச்சு பொட்டு வச்சிருப்பாங்க. பக்கத்துல முருகன் படமும் இருக்கும், அதுக்கும் சந்தனம் வச்சு போட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த தமிழ்நாட்டினுடைய அது வேற எந்த மாநிலத்திலையும் வேற எந்த நாட்டிலையுமே பார்க்க முடியாது. எல்லா மதங்களும் ஒன்று தான் அப்படின்ற அளவுக்கு, எல்லா ஜாதியும் ஒன்று தான் அப்படிங்கிற அளவுக்கு இங்கே வந்து அதாவது ஒரு மதத்தையோ ஜாதியோ தனியாக பிரித்து பேசினா அது வந்து ரொம்ப பெரிய ஒரு குற்றமாக பார்க்கப்படுறது இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கும். ஐ எம் ஸோ ஃபார்ச்சுனேட் டு பி இன் தமிழ்நாடு, பானஸ் தமிழன். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த இடம் நிறைய கொடுத்துருக்காங்க, இடம் நிறைய இருக்குது. ஸோ அந்த நிறைய இடத்துங்களில் வந்து இப்போ நானே வந்து உபன்யாசம்லாம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எந்த வைணவ ஆச்சாரியர்களை போய் கேட்டாலும் அவங்க விளக்கம் சொல்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க. அதே சமயத்தில் நான் பாஞ்சராத்திரம் ஆகமங்கள் எல்லாம் வந்து பாஞ்சராத்திர ஆகமம், வைகானச ஆகமத்தெல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணி அதிலிருந்து நிறைய பரதநாட்டியத்துக்கு முத்திரைகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். என்னுடைய ரிசர்ச்சுக்காகவே வந்து மத்திய அரசு வந்து சீனியர் ஃபெல்லோஷிப் வந்து கொடுத்துருக்கு. மாதத்துக்கு வந்து 50,000 ரூபாய் ஏதோ சம்திங். இந்த இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஆஃப் பாஞ்சராத்திர ஆகம முத்ராஸ் இன்டு பரதநாட்டியம் அப்படின்னு சொல்கிற தலைப்பில். ஸோ அவ்வளோ நம்ம பண்ணுற ஒரே ஒரு மாநிலம் வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும்தான். அதுக்கு யாருமே இதுவரையிலும் தடை சொன்னதே இல்லை. எந்த கோவில்கள்லையுமே கற்றுக் கொடுக்கறதுக்கு எதுவும் தயங்கினதும் இல்லை. இன்றைக்கி ஒரு துஷ்யந்த் ஆகட்டும், இல்லைன்னா அனந்த பத்மநாபாச்சாரியா சுவாமி ஆகட்டும், இல்லை வேங்கடகிருஷ்ணன் சுவாமி ஆகட்டும், இவங்கெல்லாம் வைணவத்தில் ரொம்ப பெரிய ஆச்சாரியர்களாக இருக்கக்கூடிய தகுதிகள் வாய்ந்திருக்கிறாங்கன்றது ஒரு பரவலான ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் இருக்கிறவங்கள நம்ம போய் கேட்டாலும் சரி, எதுவுமே எதிர்பார்க்காம அவங்க வந்து விளக்கங்களை சொல்லுவாங்க. இதுதான் வந்து சம்பிரதாயம்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியப்படத்தக்க விஷயம். வேற எந்த ஸ்டேட்லையும் இது மாதிரி நடக்காதுமா. தெய்வங்கள் பத்தி ரொம்ப இஷ்டத்தோட பேசுறீங்களே, உங்களுக்கு பிடிச்ச பெண் தெய்வம் யாரு? ஆண்டாள் தான். நான் தான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை தடவை நீங்க கேட்டாலும் ஆண்டாள் ஒருத்தியை தவிர வேறு யாரையும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸே வந்து சொல்லுவாங்க, அம்மா இவ்வளோ பகுத்தறிவு பேசுகிறீங்க, ஆனால் ஆண்டாளை மட்டும் நீங்கள் அந்த ஆண்டாள் வந்து ஒரு சின்ன ஒரு தராசில் எடை போடவே முடியாது. ஆண்டாளே நீங்கள் பரிமாணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பரிமாணங்களில் வெவ்வேறு வழிகளில் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு சில நேரத்தில் தாயா, தோழியா, அம்மாவா, எந்த வகை தெய்வமா, எந்த பக்கம் எடுத்துக்கிட்டாலும் ஆண்டாள் வந்து எல்லா பக்கத்தையும் வந்து பூர்ணம் பண்ணுறவங்க மாதிரி இருப்பாங்க. அதுவும் ஸ்பெஷலாக வந்து நாச்சியார் திருமொழி வந்து அன்பேரலல் டு திஸ் வேர்ல்டு. இன்னும் நாச்சியார் திருமொழியை நான் வந்து படிச்சுட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ராத்திரிலாம் கூட உட்காந்து அழுவேன் நான். ஐயோ இப்படி சொல்லி வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு தடவை படிக்கும்போது இன்னொரு தடவை படிக்கும்போது உங்களுக்கு வந்து வேறு பொருளை வந்து தர மாதிரி இருக்கும். எதுவுமே வந்து ரிப்பீட்டடாக எதுவுமே சொல்ல தேவையில்லை. அதனால நான் இன்றைக்கு வரையிலும் சொல்லிட்டு இருப்பேன். எப்படியோ எத்தனையோ வருஷம் முதல்லேருந்து ஆரம்பித்து இப்போ வரையிலையும் பிரவச்சனம் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க நாச்சியார் திருமொழிக்கும் திருப்பாவைக்கும். ஆனால் இப்போ வரையிலும் யாராலையும் கம்ப்ளீட் பண்ணவே முடியல. இதுதான் கடைசியாக சொல்ல வந்தது அப்படிங்கிறது ஆண்டாள் ஒருத்தியை தவிர வேறு யாராலையும் சொல்லவே முடியாது. அதாவது ஒரு குருடர்கள் வந்து யானையை தொட்டு பார்க்குற மாதிரி. அதாவது யானை வந்து எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். குருடன் போயிட்டு எதை தொடுறானோ அதுதான் அது பரிமாணம்ன்ற மாதிரி எல்லாருமே இதை பொறுத்தவரையிலையும் ஆண்டாள்ன்ற மிகப்பெரிய ஒரு யானைக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு சின்ன குருடர்கள் தான். நம்ம எது தொடுறோமோ அது மட்டும்தான் அந்த இதுக்கு வந்து தெரியும். அது வந்து பிரம்மாண்டமான ஒரு கவிஞர் அவங்க அந்த அம்மா. ஸோ அந்த அம்மாவுக்கு வந்து வேறு எதுவுமே இணையாக சொல்லவே முடியாது. ஸோ ஆண்டாள் தான் எனக்கு பிடிச்சமான தெய்வம். உங்களோட பயணம் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களிலும் இன்னும் நல்லபடியாக தொடர நான் மனசார வாழ்த்துறேன். நன்றிம்மா. எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க just ₹1 per minute. Visit angloenglish.com. Merry Christmas and a Happy New Year. The Chennai Cells, let the celebrations begin. நைட் ஷோலாம் நான் போனதே இல்ல. தூக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்றது? தூங்கிடு. அப்ப எதுக்கு நைட் ஷோக்கு வரணும்?